நான் நல்ல மார்க் வாங்கினா பைக் வாங்கி தரேன்னு எங்க மாமா சொன்னாரு. 12th நான் கொஞ்சம் டீசென்டான மார்க் வாங்கினேன், எனக்கு பைக் வாங்கி கொடுத்தாரு. ஆனா எனக்கு காலேஜ் ரொம்ப தூரம், ஸோ பைக் எடுத்துட்டு போக முடியாது. ஸோ நான் வந்து 5 days எங்க அண்ணன் தான் பைக் எடுத்துட்டு போவாரு. சாட்டர்டே சண்டே மட்டும் தான் பைக் எனக்கு கிடைக்கும். அப்ப சாட்டர்டே அன்னைக்கு பசங்களோட சுத்துறதுக்காக நான் காலையிலேயே குளிக்கிறதுக்கு முன்னாடி பைக்கை ஃபுல்லா தொடச்சு டயர் எல்லாம் கழுவி சோப்பெல்லாம் போட்டு பழப்பழன்னு ரெடி பண்ணி வச்சு குளிக்க போயிட்டு கீழே வந்தா பைக் இருக்காது, எங்க அண்ணன் எடுத்துட்டு போயிருப்பாரு. சாபம்லாம் விட்டுருக்கேன், நீ நல்லாவே இருக்க மாட்டடா அளவுக்கு. எவ்வளவு கடுப்பா இருக்கு யோசிச்சு பாருங்க. உங்க பைக்கு நான் தொடச்சு வச்சிருக்கேன், ஆனா பைக் அங்க நிற்காது, எடுத்துட்டு போயிருவாரு. இவ்வளவு பயங்கரமா சண்டை வந்திருக்கு. ஏகப்பட்ட சண்டை போட்டிருக்கோம், கொஞ்சம் இந்த சண்டை எல்லாம் கிடையாது. அப்புறம் வந்து நீங்க இந்த வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அப்பெல்லாம் பிஸ்கட் வாங்கிட்டு வருவாங்க இல்ல, பிஸ்கட் வாங்கிட்டு வந்தா அதை பங்கு போடுவோம் உட்காந்து. இந்த பிஸ்கட்ல இந்த 4 உனக்கு, இந்த 4 எனக்கு. அப்புறம் கடைசியில ஒரு பிஸ்கட் மிஞ்சு போயிரும். சம்டைம்ஸ் வந்து 11 பிஸ்கட் இருக்கும் ஒரு பேக்கேஜ்ல. 10 5 பிரிச்சிடலாம், 11 ஒண்ணுக்கு சண்டை வரும். இந்த ஒண்ணு நான் தான் பெரியவன், நான் தான் எடுத்துக்குவேன் பாரு. இந்த மாதிரி சண்டை வர்றதுக்கெல்லாம் காரணமே வேணாம், எவ்வளவு ஸ்கிரிப்ட் வேணா ரெடி பண்ணலாம் நம்ம. சிப்லிங்ஸ்னாலே அந்த இடத்துல சண்டை இருக்கும். இல்ல அப்பா வந்து அண்ணனுக்கு பெரிய வில்லனா இருந்திருக்காரு. ஏன்னா செகண்ட் ஷோ போயிட்டு வந்தாருன்னா லேட்டா வரக்கூடாதுன்னு சொல்லுவாரு. லேட்டா வந்தாருன்னா நீ அங்கேயே வெளியில நில்லுன்னு பாரு. சோ மாடியில இருந்து திட்டு விழுங்கும், எங்கன்னா அப்படியே மேல பாத்துட்டே இருப்பாரு. நான் தான் போட்டு கொடுப்பேன். அப்பா கேட்டு திறக்கிற சத்தம் கேக்குது, அண்ணன் வந்துட்டான் போல இருக்குன்னு. அப்ப கரெக்டா லைட் போடுவாரு. நம்ம வேலை அதுதானே, 2வது பிறந்தவங்களுக்கு என்ன வேலை, பெருசா போட்டு கொடுக்கறதானே வேலையை. சோ கரெக்டா போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா நான் படிச்சுட்டு இருப்பேன், படிக்கிறனோ இல்லையோ புக்கு கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா எங்க அப்பா வீட்டுல இப்படி ஒரு பிள்ளை இப்படி ஒரு பிள்ளைன்னு அதெல்லாம் கரெக்டா நாங்க ஸ்டேஜ் பண்ணிடுவோம் அந்த மேட்டரை. ஆனா வந்து அண்ணனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வந்து பசங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, செகண்ட் ஷோ போயிட்டு வருவாங்க, பைக் எடுத்துட்டு சுத்துவாங்கன்னு. எங்க அண்ணன் எங்க அப்பாவை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டாரு. சோ நான் நைட்டு சுத்துறப்ப எனக்கு பிரச்சனையே வரல. அவரு வாங்கின திட்டுனால எனக்கு அதுல பயங்கர எஸ்கேப். எங்க அப்பா பெருசா என் விஷயத்துல வந்து அவன் படிச்சிருவான், அவன் படிக்கிற பையன் மார்க் வாங்குறது 60 மார்க் தான். அதுக்கு வந்து அப்பாக்கு நான் கொஞ்சம் செல்லம், தங்கச்சி ரொம்ப செல்லம். வீட்டுல பொண்ணு இருந்தா அப்பா நம்மளதான் மதிப்பாங்களா, அவங்கதான் ஃபர்ஸ்ட். நம்ம கொஞ்சம் சரி. ஹையஸ்ட் பனிஷ்மென்ட் என்ன வாங்கிருக்கீங்க அப்பா கிட்ட? நானா செம்ம அடி வாங்கிருக்கேன். அடி பின்னி இருக்காரு. சாதாரண நீங்க தான் அப்பாவோட குட் புக்ஸ்ல இருந்திருக்கீங்களே, அதையும் தாண்டி ஒரு சில இடங்கள்ல மாட்டிருக்கீங்க. அதையும் தாண்டி சேட்டை பண்ணா அப்புறம் விழுகுதானே செய்யும், என்ன பண்ண முடியும். எனக்கு டிரைவிங் அப்பா தான் கத்து கொடுத்தாங்க. எனக்கு கார் ஓட்டுறதுக்கு எங்க அப்பா தான் கத்து கொடுத்தாங்க. இப்போ அப்பாவோட பழைய ஃபியட் ஒன்று இருக்கும், அதுல தான் கத்து கொடுப்பாங்க. அப்பாவோட ரூல்ஸ் என்னன்னா கியர் மாத்தி கிளட்ச் ரிலீஸ் பண்ணும்போது வண்டி ஜர்க் ஆக கூடாது. அது கஷ்டமாச்சே. அதாவது கரெக்டா அப்படி எடுக்கிறப்ப ஜர்க் ஆச்சுன்னா மண்டையில போட்டு விழுவும். அப்ப எவ்வளவு அடி வாங்கியிருப்பேன் யோசிச்சு பாருங்க. ஆனா ஃபாஸ்டா இந்த அடிக்கு பயந்தே 2 நாள்ல கத்துக்கிட்டேன். இதுக்கு மேல அடி வாங்கினா மூளை கிளம்பிருன்னு சொல்லி ஒரு 2 daysல கத்துக்கிட்டேன். அப்பதான் கத்து கொடுத்தாங்க எனக்கு டிரைவிங். சோ அப்ப வாங்கின அடி தான் இன்னும் மறக்க முடியல. சோ அந்த டிரைவிங்காக தான் அதிகமா திட்டு பனிஷ்மென்ட்லாம் வாங்கிருக்கீங்க.